என்னோட காப்பி உள்ள எல்லாம் கட்டி கொடுத்துட்டோம். வரேங்க, போயிட்டு வரேங்க. சும்மா ஜனநாயக நாட்டில் நம்ம ஒரு கடமை, ரொம்ப நாள் ஒரு ஆசை, தமிழ் தேசிய பள்ளிகள் வச்சுருந்தேன். அப்புறம் இந்தியா முழுமைக்கு மிகப்பெரிய தமிழர்கள் ஒன்றும் முன்னேற்றத்துக்கான தமிழ் இனத்தை முன்னேற்றம் இல்லை, ஒரு தமிழனை பிரதமர் ஆக்க முடியல. இப்போதான் 24ஆம் மாநாடு, அதில் பேசலான் இருக்கேன். கண்டிப்பாக போட்டிடுவோம். எந்த தொகுதி சார்? அதெல்லாம் முடிவு பண்ணல. அதாவது நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை. என்னென்னா நடிகன்னா நான் நினைக்கல முதல்ல. ஏன்னா நான் 1991 தான் என்னோட முதல் படம் வருது. 87, 86 ஆதித்தனார் அவர்களை தமிழர் தந்தைன்னு போட்டதை ஒரு நாளிதழ் கேவலமாக பேசினாங்க. அப்போ நான் ஒரு நடன கலைஞனாக இருந்தேன். அப்போவே மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக, அந்த சென்னை ஃபுல்லாக நடந்தது, அதில் கலந்துக்கிட்டேன் 87, 88. அதுக்கப்புறம் எல்லா போராட்டம், காவேரி போராட்டம், இலங்கை, இந்த மாதிரி இதில் கலந்துக்கிட்டு இருக்கேன். கவர்னர் மாளிகைக்கு எதிர கிரிக்கெட் ஆட போனேன். ஏன்னா விளையாட்டு திடல்கள் இல்லைன்னு, ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்க முடியாத நேரம். அதனால் இந்த மாதிரி நான் ஒரு நடிப்பு தொழிலாளியாக தான் இருந்திருக்கேன். இப்போ நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு முடிவோடு இறங்கியிருக்கேன். பார்ப்போம். 9,000 இளைஞர்கள் சேர்ந்துருக்காங்க. 5,000 பேருக்கு மேலே பொறுப்புகள் போட்டு இங்கே வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. நன்றி உங்களை சந்திச்சதில்லை. இந்திய ஜனநாயக புலிகள், தி டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியா முழுமைக்கும் உரிமைக்காக போராடுறது. இப்போ மணிப்பூர் மாதிரி இடங்கள் நிறைய எங்களோட இது இருக்குது. உங்களுடைய கட்சி தேசிய அளவில் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது அல்ல. தமிழர்களை அவர்கள் உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. மீனவர்கள் 1000 பேர் மிதந்தாங்க ஓகி புயலில். எந்த ஹெலிகாப்டரும் போகல. 3 நாள் 4 நாள் 5 நிமிஷம் தண்ணியில் மிதக்க முடியுமா? இல்லை, ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணியில் உயிரோட யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு ஒரு துண்டோ துரும்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து பிடிச்சிக்கிட்டு எதிர்பார்க்குறாங்க. யாருமே வரல. தமிழக மீனவர்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போவும் இந்த நிமிஷம் வரைக்கும் மீனவர்கள் ஒரு சின்ன துகடா நாடு பிடிச்சி சித்திரவதை பண்ணுது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. நான் விட போகிறது இல்லை. உண்டு இல்லை, வெற்றி கொலை குத்து தான். அதிரடி அரசியல், உரியடி பதவிகள். அடி உரியடி பதவி உனக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. விஜய் போன்ற ஒரு அரசியலுக்கு வந்திருக்காங்க. தமிழர் நலனை முன்னிறுத்தி தான் வர்றாங்க. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா இருந்து அவங்களோட இணைஞ்சு செயல்படலாம். கட்சி தனியாக தொடங்குறதுக்கான நோக்கம் இல்லை, நீங்கள் கேட்குறது சரிதான். முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி பேசுவோம். மாநாடு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில்? இப்போது பல்லாவரத்தில். ஆமாம், இது ஒரு நீங்கள் எப்படி இதை வெளிப்படுத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியல எப்படி வந்தீங்கன்னு தெரியல. நான் அமைதியாக வந்தேன். யாரும் வாட்ச்மேன் பிளாக் ஷிப் இருக்கார், யாருன்னு தெரில. பரவாயில்ல, உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் இங்கே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணால் இங்கே ஒன்றும் படிப்பறிவே இல்லை. ஜெராக்ஸ் எங்கேன்னு ஒரு காப்பி எடுக்கலான்னு போட்டு அங்கே போய் கேட்டேன். சும்மா இப்போ இவன் அமெரிக்கா ஹீரோ மாதிரி செக்கச்சவேன்னு இருக்கான். ஜெராக்ஸ்னா முழிக்கிறான், திருன்னு குத்த வச்சு உட்காந்துருக்கிறான். ஜெராக்ஸ் அப்படின்னா முழிக்கிறான். ஒன்றுமே தெரில. அதான் இங்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணி ஏமாற்றி மக்களை பெரியார் சொன்ன ஞாபகம் வருது. நான் ஒன்றும் பேச விரும்பலை. இப்போ எங்களோட பாய்ச்சல் வேங்கை பாய்ச்சலாக இருக்கும். இது விளையாட்டில் அரசியல்ங்கிறது. 24ஆம் தேதி சந்திப்போம். சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.